மர்மதேசம். முனிரத்னம் 16 கொலை மற்றும் 2 கோடி ரூபாய் தங்கம் கொள்ளை போன்ற வழக்குகளில் அன்வரால் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கும் ஓர் கைதி. கைரேகை நிபுணர் பாஸ்கர் தாஸ் ரத்தனத்தின் ரேகை சாஸ்திரப்படி அவன் தப்பித்து விடுவான் என்றும் அதனால் ஜெயிலர் பெருமாள் இறந்து விடுவார் என்றும் கூறுகிறார். இன்னும் 2 நாள்ல தூக்குல தொங்க போறான் முனிரத்னம். அவனுக்கு ஆயுள் கட்டி 90 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்றீங்க. நல்லா திடகாத்திரமா இருக்காரு பெருமாள். அவரை 2 நாள்ல செத்துருவாருன்னு சொல்றீங்களே, என்னால நம்ப முடியலையே. இதை அன்வர் தனது தந்தையிடம் கூறும்போது அவரும் கைரேகை சாஸ்திரம் உண்மை என்றும் அது நடக்கும் என்றும் உறுதிப்படுத்துகிறார். நடுவரல்ல அழுத்தமான ரேகை இருந்தா அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். ஜோசியரின் கைரேகை சாஸ்திரப்படி முனிரத்னம் ஜெயிலில் இருந்து தப்பித்து ஆபரேட்டர் லிங்கம் வீட்டுக்குள் நுழைகிறார். முனிரத்னம் தப்பித்த செய்தி கேட்டு அன்வர் புறப்பட்டு வர ஆம்புலன்ஸில் பெருமாளின் பிணம் ஏற்றப்படுகிறது. ஜோசியர் பாஸ்கர் தாஸ் சொன்னது போல் பெருமாளின் வயிற்றில் ஒற்றை மடிப்பு இருக்கின்றது. இன்னும் 2 மணி நேரத்தில் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன காட்டி கொடுத்தீங்கன்னா நான் அரசா ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனா நீங்க தங்க வச்ச கூட்டாளிங்க உங்க 2 பேரையும் பீஸ் ஆக்கிடுவாங்க. அன்வர் போலீஸ் நாயுடன் ரத்தனத்தை தேடி வர அது லிங்கம் வீட்டிற்குள் நுழைகிறது. இப்போது முனிரத்னத்தின் நிலை என்ன? சார், தரோவா செக் பண்ணியாச்சு. எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த வீட்டுக்கார் யாரு? நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு ஏது சார். இந்த வீட்டு ஓனர் ஆந்திராவில் இருக்கிறாரு. நான் இங்கே கொடகுலிக்கு இருக்கேன். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க வேலை பார்க்குற? காமதேனு தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். பேரு லிங்கம். லிங்கம், நேற்றுக்கு நைட்டு ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அவங்க வந்தானா? யாராவது பார்த்தீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நேற்று கூட என் பொண்டாட்டி சொன்னா. பாரு லிங்கம், பொய் சொல்லக்கூடாது. குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுமில்ல? பயப்படாம சொல்லுங்க. நான் தரத்திரம் பிடிச்சவன் சார். நான் பிறந்தோன்னே எங்க அம்மா செத்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் என்னை தூக்கி வளர்த்தாரு. இவ இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரி வருவான் சார். ரவி விடுவாங்க. லிங்கம், அது அந்த ரத்தக்கரை யாருது? ரத்தக்கரை. ஹலோ சார், அவர் வைஃபு கர்ப்பிணி சார். அதுக்காக பலி பூஜை பண்ணினார். அப்படியா? இப்படி கொஞ்சம் வாங்க. இது என்ன என்னமோ எரிச்சிருக்கிற மாதிரி தெரியுது? இது நேற்று கோழி அறுத்து போட்டேன்ல, அதை சுட்டு. நீங்க எல்லாமே சுட்டு தான் சாப்பிடுவீங்களோ? இல்லை சார். ஆமாம் சார். ரவி சார், இவர் ஒய்ஃபை கூட்டு வாங்க. எஸ் சார். எஸ். இது என்ன இவ்வளோ பெருசாக என்னமோ சவுக்கில் கட்டி வச்சிருக்கீங்க? என்னது அது? இது வீடு ரிப்பேர் நடக்குது சார். அதுக்கு சாரம் கட்டியிருக்காங்க. நான் கட்டல சார். இந்த ஆந்திராவில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் அவர் தான் சார் கட்டினார். என்ன லிங்கண்ணே, என்ன ஒரே போலீஸ் மயமா இருக்கு? ஓஹோ, அண்ணியுடைய சொந்தக்காரலா? அண்ணே, கைது கண்ணாயிரம் பிரிண்ட் கொண்டு வந்துட்டேனே. இந்தாங்க 1000 ரூபா. ஹரிதாஸ் படம் கொடுங்கண்ணே. அண்ணே பிடிங்கண்ணே. ஓஹோ, போலீஸ்காரில் பார்த்து பயப்படுறீங்களா? அண்ணே பயப்படாதீங்க, எனக்கு ஐஜி வரைக்கும் தெரியுண்ணே. சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் படம் மீடியேட்டர் சார். நான் எதுவும் திருடலை சார். சார் 10 மணிக்கு ஷோ சார். பார்த்து பார்த்து கமலா, பார்த்து மெதுவா. என்ன ரவி? சார்,
சொல்லக்கூடாதா? நானே மேலே வந்திருப்பேன்ல. ஒரு சேர் போடுங்க. உட்கார். பரவாயில்லைங்க. உட்காருமா. வா கமலா உட்காரு. மெதுவா மெதுவா. சார் 10 மணி சார். சார் ஃப்ரெண்டு சார். ஹரிதாஸ் சார். போயா, எடுத்துட்டு போயா. சரிங்க சார். நேரமான கர்ப்பிணி, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களை விட்டுருங்க சார். பாருமா, நாங்கள் ஒரு கைதியை தேடி வந்திருக்கோம், அவ்வளோதான். பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்கள் உண்மையான பேரே கமலாவா? ஆமா. நைட்டு சந்தேகப்படும்படியா இங்கே யாராவது வந்தாங்களா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. 3:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கணுமே. ஆமாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்க ட்ரெயின் போகும். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் சத்தம் கேட்டிருக்கணுமே. ஒரு குடுகுடுப்பக்கார போனா. வேற ஒண்ணும் கேட்கலையா? ரவி, கொஞ்சம் சும்மா இருங்க. அழாதம்மா. நீ எதுக்கு அழற? சார், சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இவனை கொண்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லா உண்மையும் வந்துடும். சார், இப்போ என்ன சார் பண்றது? யோசிப்போம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டீங்களா? எஸ் சார், நல்லா தேடி பார்த்தாச்சு. ராஜு, பணம் பிரிண்ட் கொடுக்கல பார்க்கலாம். இரியா, ஓபன் பண்ணு. காசு கொடுத்துட்டு போய. இந்தாமா. சார், கோழி ரத்தத்தால தான் டாக் மிஸ்கைட் ஆயிருக்கு. ரத்தனம் ட்ரெயின்ல தான் தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். எதுக்கும் ஒரு வாட்டி நாயை ட்ராக்ல விட்டு பார்ப்போம் சார். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். அண்ணி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே விசிறி காத்தாடி. பிறக்க போகிற குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமாண்ணே, நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துட்டு போகுது, என்ன விஷயம்? என்னாச்சுண்ணே? டேய் தாசு, என் ரேகை பார்த்து சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுடா. நேத்து ராத்திரி நான் நாய் படாத பாட்டு பட்டுட்டேன்டா. என்ன நீ, என்ன விஷயம்? அது வந்து நேற்று ராத்திரி ஐயோ, அவன் என் தம்பிங்க. என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான். நான் இங்க இருக்கிற வரைக்கும் எக்கு துப்பதான் முயற்சி பண்ணி தப்பிக்க நினைச்ச. அவன் எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரிலாம் அவன் எதுவும் செய்ய மாட்டான். என்ன வேலைடா பண்ற? கை ரேகை.
ஜோசியம். ஏய், தலை தோட்டணும். துண்டு கொடு. துண்டு. பாருங்க மிஸ்டர் ரவி ஆறுமுகம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. So what? ஏன் என்ன கூட்டு வந்திருக்கீங்க? எதுக்காக என்ன காக்க வைக்கிறீங்க? எதுக்காகவா? பாருங்க சார், இந்த போட்டோஸ் பாருங்க. இந்த பைபிள் மூலமா தான் கைதிக்கு பிஸ்டல் கிடைச்சிருக்கு. எஸ்கேப் பிளான்ல இறந்து போனது ஒரு ஜெயிலர், 2 கான்ஸ்டபிள். அவங்க எதுக்காக சார் சாவணும்? அதை ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? கொலை பண்ணவங்கிட்ட போய் கேளுங்க. ஜெயிலுக்கு வந்த ஃபாதர் உங்க மூலமா தான் வந்திருக்கணும். நிதானமாக பேசுங்க, இல்லைன்னா அதோட கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா வரும். Are you threatening me? நீங்க தான் என்ன மிரட்டுறீங்க. ரவி சார், அவசரப்படாதீங்க. சார், இவர் ஃபாதர் அந்தோனி ராஜ். உண்மையை சொல்லுங்க ஃபாதர். கைதி ரத்னம் கன்ஃபெஷனுக்காக பெருமாள் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கு கார் அனுப்பிச்சிருக்காரு. பட் அந்த கார்ல நீங்க வராம வேற ஒரு ஃபாதர் வந்திருக்காரு. இது எப்படி முடியும்? அதுதான் எனக்கும் புரியல. வண்டிக்காக அன்னைக்கு நாள் முழுக்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க இந்த விஷயத்தை பத்தி வேற யாராவது பேசுனீங்களா? இதை பாருங்க அன்வர் சார், கத்தருக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்யறத தவிர வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. ஃபாதர், இந்த வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு உயிர் போறதுக்கும் ஒரு கதை தப்பி ஓடுறதுக்கும் காரணமாக எந்த கிறிஸ்துவும் இருக்க மாட்டான். ரிலீஜன் என்கிற பேரில் இப்போ கல்வரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த புத்தகம் பைபிள் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க போலாம். ஃபாதர், சாரி, உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம். நீங்கள் உங்கள் கடமையைத்தான் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரவி, 2 விஷயம் என்ன ரொம்ப குழப்புது. நம்பர் 1, ஃபாதராக வந்தவன் தான் ரத்னத்தை எஸ்கேப் பண்ண வச்சிருக்கான். நம்பர் 2, மங்காவை யாரோ சுமோ காரில் கடத்தியிருக்காங்க. சார், இது ரத்னத்தோட வேலையா இருக்குமோ? நானோ ரத்னத்துக்கு எதிராக ஒரு கேங் ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். புரியல? வேற ஒரு கேங் எதுக்கு சார் இதில் இன்வால்வ் ஆகணும்? எல்லாம் நம்ம தேடுற தங்கத்துக்காக தான். அந்த ப்ளூ கலர் சுமோ காரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் சார். பை திஸ் ஈவினிங் சிட்டியில் இருக்கிற எல்லா ப்ளூ சுமோ காரோட அட்ரஸும் நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஹலோ, எஸ், ரவி ஆர்முகம். சொல்லுங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? மிஸ்டர் லாரன்ஸ் இருக்காரா? கொஞ்சம் கூப்பிடுங்க.
எனி ப்ராப்ளம்? நோ, நத்திங் நத்திங். யார் அது இங்கே வச்சது? ரிமூவ் இட். சார், அது என் ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணது. சாரி. மிஸ்டர் அன்வர், என் கைரேகை சாஸ்திரம் காதலை பூ சுத்துற விஷயம் இல்லைங்க, அது உண்மை. முனீர் ரத்னத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அவரை தூக்கில் போட்டால் கூட சாக மாட்டார்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 நாளில் அவர் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவார். அப்படி தப்பிக்கிறப்ப பெருமாள் செத்துருவார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நடந்த உடனே நீங்களாவே வந்து என்னை பார்ப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் டைப் பண்ணிடுங்க. ரவி சார், நான் ஒரு லீடை ஃபாலோ பண்ணி போகிறேன், வெயிட் பண்ணுங்க. சார், உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒன்றா முதலாளி எங்க? அவர் இன்னும் வரல சார். என்ன விஷயம்? பார்ட்டி ஆர்டரா இல்லை கல்யாணத்துக்கு ஏதாவது ஸ்வீட்டு கீட்டு ஏதாவது பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கைரேகை ஜோசியக்கார ஒருத்தர் பாஸ்கர் தாஸ்னு பேர் அவரை பார்க்கணும். அடிக்கடி இங்கே வருவார். ஆமாம் சார், அந்த புருடா பார்ட்டியா சார்? அவர் எங்கள் முதலாளி நல்லா ஏமாத்துறாரு சார். சார், இவன் கிடக்கான் சார். தாஸ் சார் சொன்னால் கரெக்டாக நடக்கும். எனக்கு 2 குழந்தை பிறக்குன்னு சொன்னாரே, பிறந்துச்சே? அது ஏதோ ஃப்ளூக்ல சொல்லிட்டாரு சார். ஏய், சும்மா கர்றா. சரி சரி, உங்களுக்குள்ள ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ பாஸ்கர் தாஸோட அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார், அது எங்கள் முதலாளிக்கு தான் தெரியும். உங்கள் முதலாளி வீடு எங்கே இருக்கு? பக்கத்தில் தான் சார் இருக்குது. வாங்க, நான் காட்டுறேன். ஹாய். இந்த வீடு தான் சார். யோ தள்ளியா, யோ தள்ளியா, யோ தள்ளியாண்ணா, தள்ளியா. ஆ ஆ, முதலாளி, முதலாளி, முதலாளி. இவர் கடன் தொல்லையா இருக்குமா? நீ வேற அவ பரம்பரை பணக்காரன்டா. இந்த சாவல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளில் அவர் தற்கொலை பண்ணிப்பார்.